2 கப் அரிசிக்கு வந்து 4 கப் தண்ணியை விட்டோம்னு சொன்னால் அவிஞ்சு வேற சரியான அளவான முறையில் இருக்கும். சில பொம்பளைகளுக்கு இது வந்து தெரியாமல் இருக்கும். உண்மையாக திடீர்னு வந்து செய்கிறார்களுக்கு இப்போ இது கூட என்னென்னு சொல்கிறது, எல்லாத்தையும் படியாக பிரட்டி விடணும். 2 கரண்டி, இதால் வந்து 2 கரண்டி போட போகணும். இப்படி தட்டி போட்டு இப்போ தான் நீ கிட்ட வந்து நிற்கிறேன். இதால் வந்து 2 கரண்டி தூள். இந்த உண்மைக்குமே வீட்டில் இருக்கிறத கொண்டு தான் செய்கிறோம். களையை போட்டு கொண்டு வந்துருக்கிறாள். ஆனால் இது வந்து குறுக்கவும் பட்டியில் வடிச்சாவியட்டும். நமகாய், மிளகாய், இன்னும் வாசனை சமைக்கணும்னா இந்த கிச்சனுக்கு இருக்க சாமானோட அங்கே கொண்டு போகணும். இப்போ சிலிண்டரெல்லாம் தூக்கி கொண்டு போக வேண்டியா கிடக்கு அங்கே சமைக்கிறதுக்கு. என்ன பனங்காயில் என்ன இது இருக்குது வேற எத்தனை படிக்கிறா நீ? எனக்கு உண்ட சாப்பாடு வேண்டாம், நானே சமைச்சு சாப்பிடுவேன்னு சொல்லுவேன். அதே மாதிரி நானே சமைச்சு இப்போ கொஞ்சம் நாளாக புட்டா வைக்க பழகி, இடியப்பம் சுட பழகி. அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய வீட்டை, எங்களுடைய புதிய கிச்சன் அதில் வந்து நிற்கிறோம். இந்த கிச்சனில் வந்து நிறைய வீடியோ வந்து செய்யணுமென்றது ஒன்றுக்கும் டைம் இல்லாமல்ன்ற சொன்னேன்னா நிறைய காலங்கள் கடந்தது மாதிரி போயிட்டு வேலை செய்ய பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் வந்து செய்தது. இப்போ வந்து மறுபடியுமாக வந்திருக்கிறோம். முதலாவது எங்களுடைய கிச்சனை வந்து பாருங்க. அப்படி என்ன சொன்னால் எல்லாமே வந்து இயற்கை நிமித்தம், அதாவது வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக செயற்கையாக இல்லை, இயற்கை நிமித்தம் பூங்கண்டுகள் வந்து இப்படி எல்லாம் வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து இப்போ பூக்கிற அளவுக்கு வந்துட்டு பாருங்க, மொட்டு வந்துட்டுது. அதே மாதிரி பூக்கிற மாதிரி இது பூத்துட்டு இதெல்லாம் பூத்துட்டுது. இதுக்குள்ள வரவே நல்ல ஒரு வாசமாக, நல்ல ஒரு மல்லிகைப்புன்ற ஒரு தெளிவான ஒரு இதாக இருக்கும், நல்ல ஒரு இயற்கையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களை அன்புடன் வரவேற்குது வணக்கம் என்று சொல்லி. அதே மாதிரி இஞ்சால பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தா இதெல்லாம் வந்து நல்லா பூத்து நின்றது. இப்போ 2-3 நாளாக கருகி போட்டுது, இந்த 2 பூ கருகிட்டுது. அதே மாதிரி எங்களோட பக்கம் வங்காள பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவல் தானே, எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குந்தா இந்த மரம். அதே மாதிரி இது அப்படியே நல்ல நிறைய இது வந்து உண்மைக்குமே இல்லாத வீடுகள். நீங்கள் புதுசாக வீடு கட்டினீங்கன்னு சொன்னால் இது வச்சிங்கன்னு சொன்னாலும் இது நல்ல ஒரு வடிவத்தை இருக்கும். உண்மைக்குமே ஒரு இடத்துலையும் பச்சை பசலையாக அப்படி தூக்குச்சாடிக்க இது எனக்கு பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது உண்மைக்குமே. அது சர்மியானது, இது நான் வாங்கி கொண்டு வந்தேன் நான். அதே மாதிரி அங்கே இதுக்கு என்ன பேர் காமிச்சி, செவந்தியை பாருங்க, செவந்தி பூத்துருக்குது. இதுவும் ஒரு நினைவாக நான் தம்பியாக்களுடைய கல்யாணோட நடக்கும் பொழுது ஒரு உடுப்பெடுக்க போன இடத்துல மேனிப்பாயில் வாங்கி கொண்டு வந்து நாங்கள். அதே மாதிரி அங்கே மிளகாய் வந்து நான் ஃபுல்லாக ஒன்றுக்கே போட்டு வச்சுருக்கிறேன். என்னென்னு சொல்கிறது, ஒவ்வொன்றையுமே போட்டு வச்சுருக்கிறேன். காரணம் என்று சொன்னால் நல்ல வடிவாக வந்துட்டுது. இனி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு போத்திலுக்குள்ள ஒரு கண்டாக எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து போட்டு அப்படியே கொண்டு சைடாக வச்சு விட்டேன்னு சொன்னால் அந்த மிளகாய் பூத்து வரும். அதே மாதிரி இங்கே கத்திரிக்காய் பாருங்க, இப்போ இது கொஞ்சம் மரமாக வந்து கொண்டு இருக்குது கத்திரிக்காய். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இதுக்கு நிறைய கண்டு இருக்குது. இது இப்போ இவ்வளோத்தையும் ஒன்றா நாங்கள் பிரித்து எடுக்க வேணும். இங்கே தண்ணி நிற்கிது, தண்ணியிலே நாங்கள் கூட விட்டு அழுகி போடும். அப்போ எனக்கு மாதம் இதை சுற்றி அப்படி இயற்கையாக கத்திரிக்காய், வெண்டிக்காய், மிளகாய் கண்டு அதில் வைக்கணுமெண்டு இப்போ கத்திரிக்காயில் வச்சுருக்கிறேன். மிளகாயம் வந்து இப்படியே சரியான முறைக்கு மிளகாயம் வந்து இருக்குது. அப்போ ஒவ்வொன்றையுமே வந்து சைட் ஃபுல்லாக வைக்கணும்ன்ற மாதிரி தான். அங்கால இடம் இருக்குது, அந்த சைடில் வைக்கலான்னு இல்லாமல் போத்தில் வெட்டி போட்டு வச்சா அப்படின்னு சொன்னாலே நல்ல வடிவான முறையில் தளர்ச்சி வரும். இதை நீங்களும் கூட வீடுகளிலே நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ சாதாரணமாக ஒரு மிளகாய் கொட்டையை எடுத்து போட்டு அதில் இதெல்லாம் நான் அப்படி தான் போட்டு விட்டது. மிளகாய் கொண்டு வந்து மோனிக்கு அவசியம் அவ்வளோ போட்டு விட்டால் தான் இப்போ இவ்வளோ வந்து கண்டாக வந்து நிற்கிது. நாளைக்கு இதற்கு கனியை தரும், மிளகாயை தரும். அப்போ நிச்சயமாக நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து செய்து பார்க்கலாம். எதையும் நாங்கள் சோம்பேறித்தனமாக இருக்காமல் எதையுமே செஞ்சு பார்க்க வேணும். இதுக்குள்ளே கூடி போட்டு விட்டால் மிளகாயும் ஒரு சைட்டால் வந்து முளைச்சி போய் நிற்கும். சரி, அதே மாதிரி பார்த்துருப்பீங்க. இனி பார்க்க நான் உங்களுக்கு அதை முக்கியமாக காட்டுறேன். இது மிளகாயை வந்து இது வந்து எனக்கு ஒரு ஆள் கொண்டு வந்து தந்துருக்கிறார். அந்த ஒரு போத்தில் வெட்டி இப்படித்தான் இதை உண்டு பண்ணி வளர்க்க வேணுமன்றதை உங்களுக்கு நான் அதையும் வந்து காட்டுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஆதரவாக இருக்கும். மற்ற வந்து இன்றைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் வந்து விட்டுருக்குது, அதாச்சும் வந்து லீவ் விட்டுருக்குது. அப்போ அதனடியால் என்ன செய்ய வேணும், அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கன் பிரியாணி வந்து நான் எந்த கையால்
தான் செய்து கொடுக்க போகிறேன். நேற்று வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கஜால் மூஜால்ன்றா என்ன, சும்மா வார சண்டைகள் சின்ன பிரச்சனைகளால் எனக்கு உண்ட சாப்பாடு வேண்டாம், நானே சமைச்சு சாப்பிடுவேன் சொல்லுவேன். அதே மாதிரி நானே சமைச்சு இப்போ கொஞ்ச நாளாக புட்டை அவிக்க பழகி, இடியப்பம் சுடப்பழகி இடியப்பம் அவிக்க பழகி எல்லாமே வந்து நான் செய்யணும். என்ன சொன்னால் ஒரு ஆணாக இருந்தாலும் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேணும் என்ற வகையில் ஒரு தேத்தனியே வைக்க தெரியாமல் இருந்த எனக்கு இப்போ புட்டை வைக்க தெரியும், புட்டு கொத்து போட தெரியும். எனக்கு அம்சி அன்றைய சந்தினால செய்து நான் இது செஞ்சு போட்டு கொடுக்க வீல் வந்து ஈஸியான முறையில் சாப்பிடுவினோம். அதுவும் ஒரு வகையில் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. என்ன சொன்னால் கொஞ்ச நாளாக என்னென்னு சொல்கிறது, வீட்டை வெளியில் எங்கேயாலும் போனாலும் வந்து நின்றா புட்டை அவிச்சு பார்ப்பேன். அரிசி மாவு எடுத்து கொண்டு வந்து பச்சை தண்ணியில் அவிச்சு பார்ப்பேன், நைஸாக இருக்கும். சுடு தண்ணியில் அவிச்சு பார்ப்பேன், நைஸாக இருக்கும். நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு டைமே எங்களோட கிச்சன் பார்க்க முன்னே நான் உங்களுக்கு அந்த மிளகாய் வச்சுருக்கிற சாடியை வந்து காட்டுறேன். இந்த எல்லாமே என்னென்னு சொல்கிறது, வீட்டில் இருக்கிற நாங்கள் அங்கே அன்றாடும் பொருட்களுக்குள்ளேயே ஒவ்வொன்றையும் உண்டு பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதையும் காட்டுறேன்பாங்க. இது வந்து பனையில் அப்படியே கொடியாஞ்சு இது அப்படியே நீளமாக வரும். இதை நாங்கள் இப்படியே தொடுத்து விட்டோம்னு சொன்னால் நீளமாக அப்படியே பனைக்கு மேலே போய் கொண்டிருக்கும். வளர்ந்து வர நேரங்களில் தான் பார்த்து ஆசைப்படக்கூடாது. பதிஞ்சு கொண்டு இருந்த நேரத்திலே பார்த்து ஆசைப்பட்டால் தான் அதை வளர்ந்து கொண்டு வரைக்க எப்படி உண்டாக்கியிருக்கின்றதை வந்து தெரியும். இது ஒவ்வொன்றையுமே வந்து இப்படி செட் பண்ணி விட்டுருக்குறேன். எல்லாம் இந்த வரப்புற மாரியோட எல்லாம் என்ன செய்யும் காவியா வளர்ந்துடும். என்ன அப்போ எதுவும் எல்லாமே வந்து ஒரு நல்ல மாதிரி இருக்குது. மற்ற வச்சிருக்கிற கண்டுகள் எல்லாமே வந்து செட்டப்பான முறையில் செஞ்சுருக்கிறபடியால் எல்லாமே ஓகேயாக இருக்குது. இப்போ நான் சர்மீன் தங்கச்சின்ற பிள்ளைகள் எல்லாருமே வந்திருக்கிறோம். இப்போ சமைச்சு போட்டு இதெல்லாம் சாப்பாடு போகிறோம். வந்து இருந்தாலும் ஒரு ஆசையாக தான் இருக்குது. நல்ல காற்று மடிக்கும். ஏன்னா எங்களை கடற்கரை சைட் தானே, நல்ல காற்று அடிக்குது. அப்போ காற்றுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, பெனங்காய் பாருங்க, சுத்தமான பெனங்காய் எடுக்கலாம்னா எங்களை விட்ட வாங்க. பெனங்காய் எடுக்கிறேன்டாங்க நல்ல குறுமணலில் வந்து விழுந்து விடாக்கு பெனங்காய்ஞ்ச எப்படி இருக்கண்டு. ஒரு வண்டும் இல்லை, ஒரு பூச்சியும் இல்லை, ஒரு பழுதும் இல்லை. பெனங்காய் அப்படிங்கிற மாதிரி தான் கிடக்கு. வாசத்தை பார்க்க என்ன காவியா சூப்பராக இருக்குது வாசமே வரும். நல்ல ஒரு நல்ல நீட்டான பெனங்காய் அப்படியே களையை போட்டு உரிச்சு போட்டு பெனங்காய் பிடிக்காத சுடலாம், பின்னாட்டை போடலாம், எல்லாம் செய்யலாம். என்ன பனங்காயில் என்னென்ன இது இருக்குது வேற? எத்தனை ஆண்டு படிக்கிறா நீ? 7ஆம் ஆண்டு. பெனங்காய் பணியாரம் மட்டும்தான் தெரியும் மேம். பனங்காயில் வந்து பனங்காய் புட்டு அவிக்கிறது, பனங்காயில் வந்து கிழங்கு வரும். அது மட்டும் இல்லை, பனங்காய் பணியாரம், பனங்களி காய்ச்சி, பினாட்டு, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மையிலேயே வந்து பனையில் உற்பத்தி ஆகிற சாமான் எல்லாம், அதாச்சும் அதுலேருந்து வர்றது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து சாப்பாட்டுக்கு எடுப்பமாக இருந்தால் எங்கண்ட உடல் ரீதியாக நாங்களும் வந்து சரியாக பனை போல் ஓங்கி வளருவோம். அந்த காலத்து மனுஷர்கள் எல்லாத்தையும் பாருங்க. இப்போ கூடி சொன்னால் இந்த பனை போல் ஓங்கி வளரணும்னு சொன்னால் நாங்கள் பனைக்குரிய சாப்பாடு இல்லை. அதாச்சும் பனங்காயில் இருந்து, கிழங்குல இருந்து, ஒடியல் மாயிலிருந்து, புழுக்கொடியல் இருந்து எல்லாத்தையுமே நாங்கள் சாப்பிடுவோமா இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எங்கே தெரியாது. நாங்களே சாப்பிட்றது இல்லை. உண்மைக்குமே நாங்களும் சாப்பிட்றது இல்லை தானே. இது வேலை என்ன செய்கிறது. இப்போ தான் ஒன்றையுமே வந்து இந்த வருத்தங்கள் அப்படின்னு வரைக்கும் நாங்கள் இதுவரை வந்து பழகிக்கொள்ளணும். இந்த கடலக்காரம், அது பெனங்கட்டி கடலக்காரம் என்ன சாதாரணமாக 1/4 கிலோ 3000-4000 ரூபா கிட்ட. இந்த பனையிலேருந்து உற்பத்தி ஆகிறது எல்லாமே வந்து சரியான விலையும் நல்ல பொறுமதியானது உண்டு. சரி, நான் உங்களுக்கு அடுத்ததை காட்டுன்னு பாருங்க. அங்கால வந்து இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அங்கிள் வந்து தன்னுடைய ஞாபகமாக தந்துட்டு போனவர். இதாவது வந்து என்ன மாதிரி தந்துட்டு போனோன்னு சொன்னால், இப்படித்தான் ஒவ்வொரு டைமை வந்து உற்பத்தி செய்து வீட்டில் இருந்து ஒவ்வொரு டைமை வந்து செய்ய வேணுமென்று சொல்லி இதில் வந்து 3 கண்டு இருக்குது பாருங்கள். இந்த 3 கண்டும் ஓரளவாக வந்து இதுலேயே வந்து நல்ல வடிவாக முளைச்சி நிற்கும். அது கொஞ்சம் ரம்பையிலே பாருங்க. இந்த ரம்பையில் வந்து இதில் அன்றாடம் தேவையிலுக்கு ஒரு 2 இலையாக வட்டி எடுக்கிறது நாங்கள். அப்படி பார்க்க உண்மைக்குமே ஒவ்வொன்றுமே வந்து சமையலுக்குரிய சாப்பாட்டு சாமான் அந்த ஒவ்வொன்றையுமே வீட்டில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது மட்டுமண்டில் இன்னும் நிறைய ஆசைகள் இருக்குது. வேறு எடுத்து கொண்டு வந்து வேறு வைக்க வேணும். ஒரு பார்த்தா டக்குன்னு ஒரு கறி காய்ச்ச போகிறோம்னு சொன்னால் ஒரு கத்திரிக்காய் 2 பிடிங்கி கொண்டு வரதா இருக்கணும், வெண்டிக்காய் அப்படி கொண்டு வரதா இருக்க வேணும். அப்படி நிறைய ஒரு விருப்பமாக இருக்குது. அந்த இடத்துல வந்து பாருங்கள். இது வந்து உண்மையிலேயே வந்து என்னென்னு சொல்கிறது, இப்போ நான் காட்ட போகிறது வந்து எங்கள்கிட்ட வாய் புண்ணுகளுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு சாமான். உண்மையிலேயே எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கேயோ இருந்து இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் வச்சு இப்போ உண்டாக்கி இருக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த எல்லாமே வந்து ஒரு மருத்துவத்துக்கு உரியது.
அப்படி ஒரு வேறு லெவலில் இருக்குது. இப்போ எங்களுக்கு வாயில் புண்ணு உதட்டில் சூட்டுக்கு புண்ணுன்னு சொன்னாலும் இதை வச்சு நாங்கள் சொதி வச்சுட்டு சாப்பிட்டாலே அந்த புண்ணு எல்லாமே வந்து வாய் புண்ணு ஆறும். என்ன சொன்னாங்க சின்ன குட்டி மரமாக பார்த்துருப்பீங்க. நான் வாங்கி கொண்டு வரைக்கும் ஒரு பக்கெட்டுக்கு வேணும்னால், ஆனால் வாங்கி கொண்டு வந்தது இப்போ பாருங்க என்னளவு மரத்துக்கு வந்துட்டுது. இப்போ பக்கத்தில் வீட்டுக்காரருக்கும் இதை நாங்கள் ஆஞ்சி கொடுக்கலாம். கடையில் வாங்கினா கூடி இலையில் அரிச்சு பூச்சி விழுந்து எனக்கு நான் உடனே தேவைன்னு சொல்லிக்க ஃப்ரெஷ்ஷாக 2-3 இலையை பிடுங்கி கொண்டு போய் வடிவான முறையில் சமைச்சு எடுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து வேறு லெவலில் தான் வந்து உற்பத்தி ஆகி கொண்டிருக்கோம். உள்ளுக்க போயிட்டு பார்ப்போம். ஓகே சரி, அப்படி வந்து பார்த்துருப்பீங்க. உள்ளுக்குள்ளே வந்துட்டேன். அதாச்சும் வந்து உள்ளுக்க வந்தால் இதுக்கு என்னென்ன, அதாச்சும் வந்து சிக்கன் பிரியாணி என்று சொன்னாலே அதுக்கு முக்கியமான அம்சங்கள் என்னன்றதை தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்ன தேவைன்றதை அதை வந்து இவ்வளோ நின்ற கேப்பிலே வந்து எல்லாத்தையுமே வந்து வெட்டி வச்சுருக்கிறேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடுதலாக நாங்கள் சிக்கன் பிரியாணி செய்ய வேணும்னு சொன்னால் அதுக்கு முக்கியமாக எங்களுக்கு சின்ன வெங்காயம் கூட வேணும். சின்ன வெங்காயம் அது பாருங்கள், ஒரு 1/4 கிலோவில் ஒரு கொஞ்சம் 200 கிராம் வெங்காயத்துக்கிட்ட எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி தக்காளி பழம் ஒரு 1/4 கிலோ தக்காளி பழத்தை எடுத்து வட்டி அப்படியே வச்சுருக்கிறேன். அதே மாதிரி கருவேப்பமில்லை, ரம்பையில் கருவேப்பமில்லை எடுத்து அடுக்கணும், ரம்பையில் மற்றது வந்து இஞ்சி பாருங்கள் எல்லாமே வந்து வட்டி அழகாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு 3/4 கிலோ அளவு சிக்கன் தான் வாங்கியிருக்கிறேன். சிக்கன் குடி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக தான் வெட்டி வச்சுருக்கேன். என்ன சொன்னால் பார்த்து தான் இருக்கணும். அதே மாதிரி இது வந்து கறித்தூள், இது வந்து மசாலா தூள், இதை தான் இப்போ நாங்கள் போட்டு பிரட்டி இதுக்கு சிக்கனை போட்டு பிரட்ட போகிறேன். இது வந்து கராம்பு, ஏலக்காய், அது எல்லாமே வந்து இதில் இருக்குது. மசாலா இலை எல்லாமே வந்து இதில் இருக்குது. பிரியாணி இலையிலேருந்து எல்லா ஐட்டமும் இதில் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். இனி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடுத்தது வந்து இங்கே அரிசியை பாருங்க. அரிசி வந்து 2 சுண்டு அரிசி வச்சுருக்கிறேன். இனி அரிசி ஊற வச்சது ஏற்கனவே வந்து ஊற வச்சு சுத்தம் படுத்தி வச்சு கிடக்க அரிசியை. இனி அடுத்ததாக செய்ய போகிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சால இனி மசாலா வந்து போட்டு சிக்கனில் போட்டு பிரட்டி எடுக்க வேணும். இப்போ வந்து இவங்களும் வந்து பார்த்து கொண்டு நிற்கிறாங்களே என்னென்ன செய்கிறதுன்றதையும் இனிஞ்சு வேணும். இந்த சிக்கனுக்குள்ளே என்னென்னு போட்டு மசாலா போட்டு பிரட்ட போகிறோம். இந்த மசாலா தூள் வந்து போட்டு நாங்கள் எவ்வளவு தூரம் ஊற வைப்பமாக இருந்தால் அது கொஞ்சம் நல்ல. இப்போ நாங்கள் என்னென்ன டைம் போதாது, இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் ஊற வைக்க போகிறோம். போட்டு ஊற வச்சுட்டு நீ அங்கே போய்ட்டு அடுத்தடுத்த வேலையில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு முழு பேக்கெட்டையும் எடுத்து போட்டு ஒரு கொஞ்சம் தான் மிச்சம் வச்சுருக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு 3/4 கிலோ அளவு தான் நாங்கள் சிக்கன் வாங்கினாங்க. அப்போ அதுக்காண்டி ஒரு அளவான மசாலாவை எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து போட வேணும் சொன்னால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இந்த மசாலா வந்து நான் போட்டு காணாது, அதனடியாக திருப்பி மசாலா போடுறேன். அதே மாதிரி மஞ்சள் தூளுக்கும் வந்து போட வேணும். அதே மாதிரி உப்பும் வந்து ஒரு அளவான உப்பை நாங்கள் போட வேணும். ஏன்னா உப்பு கூடி பிறகு காணாடி நாங்கள் திருப்பி போட்டு கொள்ளலாம். இப்போ இதுக்கு வந்து ரஜ்ஜியில் வந்து ஊறி நிற்க வேணும், ஊறி பிடிச்சிருக்க வேணுமென்றதுக்காகவே போட்டு பிரட்ட வேணும். ஏன்னா பிரட்டுற கணிதம் நல்ல வடிவாக பிரட்டி வைப்பமாக இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். நல்ல வடிவாக ஊறி பிடிச்சிடும்னு சொன்னால் நாங்கள் ரஜ்ஜி சிக்கன் சாப்பிடவே வந்து நல்லா இருக்கும். உண்மைக்குமே இப்போ நாங்கள் சோறு சாப்பிடும் பொழுது சிக்கனும் வந்து கடிவடைக்க அதிൻ്റെ இதம் பதம் வந்து உப்பு எல்லாம் சேர்ந்துருக்க அப்படி கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். அதனடியால் தான் இதை வந்து ஒவ்வொன்றுமே வந்து பெரிய துண்டு. இந்த ரைஸுக்குள்ளே வந்து அப்படி கடிவிடணும். நம்ம சொல்லி தான் வெட்டி வாங்கி கொண்டு வந்தேன். பெரிய துண்டாக வெட்டி போடுங்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இப்போ வந்திருக்கிறார்களுக்கு ஒவ்வொரு துண்டுனாலும் அதை எடுத்து சாப்பிட்டா பெரிய துண்டாக இருக்க வேணுமென்றதுக்காக. ஏன்னா சின்ன பீஸை தான் வட்டி கொடுக்குறவங்க, அவனை பெரிய துண்டாக வட்டி போட சொன்னான். அளவாக செய்தாலும் டேஸ்ட்டாக இருக்க வேணும் என்றதுக்காக. சரி, இனி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் மஞ்சள் போட போகிறேன். இந்த மஞ்சள் ஒரு சொட்டு ஆச்சு கரண்ட் இல்லை, சும்மா ஒரு கோயிலில் தான் எடுத்து போட்டுட்டு ஒரு கொஞ்சம் தான் போட போகிறேன். இந்த பாருங்க, இதை அப்படியே மஞ்சள் எடுத்து போட்டு தூவி போட்டு அப்படியே பிரட்டி வச்சு போட்டு தான் இனி எங்களுடைய கிச்சனுக்குள்ளே போய் அடுத்த கட்டத்து வேலையில் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, சமைக்கணும்னா இந்த கிச்சனுக்கு இருக்க சாமானோட அங்கே கொண்டு போகணும். இப்போ எங்கள் சிலிண்டரெல்லாம் தூக்கி கொண்டு போக வேண்டியா கிடக்கு அங்கே சமைக்கிறதுக்கு. இந்த விறகு இல்லை, இப்போ விறகுகள் கொஞ்சம் முடிஞ்சுது. அப்போ அதனடியால் இதில் சமைக்கிறா நீட்டாக இருக்கும். ஓகே, பார்க்குறீங்க எங்களுடைய கிச்சனுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். எனக்காவியா இன்றைக்குமே வந்து எங்களோட அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் நாங்கள் இதுக்குள்ளே வந்து இருந்தோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு நித்திரை ஒன்று தூங்கும். அங்கே சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கும். கூடுதல் அங்கே தான் இப்போ கொஞ்சம் நாள் சமைக்கிறது. இந்த காவர வேலையில் இல்லைன்ட்டு இங்கே பாய பாருங்க.
இதுக்குள்ளே பாயை போட்டுட்டு அப்படியே படுத்தா அப்படியே சொர்க்கமாக தான் இருக்கும். அவ்வளோ கூலிங்காக இருக்கும், நல்ல காற்று மடிக்குதான அவ்வளோ கூலாக இருக்கும், வேறு லெவல்லே இருக்கும் இதுக்குள்ளே. இது உண்மையிலே செய்தது வந்து அவ்வளோ தூரம் நன்மையாக இருக்குது. என்ன சொன்னால் இந்த வெக்கையான வீட்டுக்குள்ளே இருக்கிற வெக்கையான நேரம் இதுக்குள்ளே வந்து இருக்கேக்க அவ்வளோ தூரம் என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும், கடற்கரை சைட்டோடு நாங்கள் இருக்கிறாங்க, கடற்கரை சைட்டோடு இருக்கேக்க இதுக்கு இருக்கேக்க அவ்வளோ தூரம் ஒரு இயற்கையான காற்றும் நல்ல குளிர்மையாகவும் இருக்கும், வேறு லெவல்லே இருக்கும். அதனடியால் அடுத்தடுத்த கட்டமாக நாங்கள் அதில் பார்ப்போம். இப்போ வந்து சமைக்கிறத வந்து என்ன மாதிரின்றதை பார்ப்போம். இந்த சாப்பாடு நல்லதாக இருக்கணும், உப்பு இல்லாமல் நல்ல வடவாக பதமாக இருக்கணும். இங்கே பாருங்கோ, ஒரிஜினல் கிருஷ்ணா நெய் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து விற்கிறாங்க இங்கே, நாங்கள் வாங்கினாங்க. அது வந்து ஒரிஜினல் நெய். இப்போ இதை வந்து நான் முதல்ல அடுப்பை போடுவோம். என்ன காவியா, அடுப்பை நாங்கள் எவ்வளோ மீடியம் சைஸில் வச்சுக்கோம் அவ்வளோ நல்ல. ஏன்னு சொன்னால் எனக்கு தெரிய வேண்டாம், எண்ணெயை விட்டு நல்லா அண்டை கறி போட்டு இல்லை. இப்போ நீ புதுசு இதே மாதிரி கணக்க விடக்கூடாது, விலை கூடின நெய். என்ன வாசமா, இந்த ஒரு கரண்டி காணும் நெய். இங்கே போடுற நெய், இந்த ஒரு கரண்டி நெய் காணும். ஓகே, இனி என்ன செய்யணும்னு சொன்னால் எண்ணெய் விடணும். எண்ணெயை வந்து கணக்கையில் ஒரு அளவான எண்ணெய் தான். ஓகே, ஆக்களுக்கு கொலஸ்ட்ரால் கூடிட்டுது, அளவான எண்ணெயாக இருக்கணும். முதல் சமையல் வீடியோவில் வந்து செய்கிறேன், அப்படி இப்படி தான் இருக்கும், மன்னிச்சு கொண்டு பாருங்க, நல்லா இருக்கும். எண்ணெயையும் நெய்யையும் சேர்த்து ஒரு கலக்கி விடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ கருவாப்பட்டையும் அமங்கப்பட்டையும் போட போகிறோம். இந்த வரும் அப்படி பொரியுதன் நெய்யில், உண்மையிலே நெய்யில் பொரியிற ஒரு வாசம் தானே உண்மைக்குமே. அடுத்ததுனே சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் எவ்வளோ தூரம் போடுறோமோ அவ்வளோ தூரம் சின்ன வெங்காயம் நல்லது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு கூடுதலாக சின்ன வெங்காயம் எவ்வளோ தூரம் எடுக்கிறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் உண்மைக்குமே. இப்போ சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கிறேன். வெங்காயம் வந்து சொல்லிப்பாய். அடுத்தது இப்போ வந்து அடுப்பு நல்லா குறைச்சி விடணும். குறைச்சி விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா பொரிய விடணும். அது இப்போ நெய்யில் பொரியுது வெங்காயம். இந்த நல்லா வெங்காயம் வதங்கி கொண்டு வருது, பார்த்திங்கன்னா தெரியும். தாங்க வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி கொண்டு வருது வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து ஆக பொரியணும் இல்லை, ஓரளவு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கறி விட. காவியா, உனக்கு எது விருப்பம்? வெங்காயம் பச்சையாக இருக்கிற விருப்பமோ நல்லா பொரிஞ்சிருக்கிற விருப்பமோ? உங்கள் அம்மா பொரிச்சதாருவா, அப்போ கொழுப்பு கூடி தான் போட்டு உனக்கு. இப்படிய காலம் ஓடுற நீ? இந்த தான் போனீங்க? எங்கே போனீங்க? வாக்கிங் போனீங்க? நீ என்ன போடுறது தெரியுமே? இப்போ பார்த்து பழம் என்ன பார்த்து. தக்காளி இப்போ போடுறே இல்லை, இது கொஞ்சம் பொரிஞ்சு வரணும் வெங்காயம். ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் பொரிஞ்ச அப்புறம் வந்து ஒரு அளவான பொன் நிறத்தில் வந்துட்டுது. அடுப்பு அதனடியால் இப்போ கொஞ்சம் குறைச்சி போட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா தக்காளி பழத்தை போட போகிறேன். தக்காளி பழம் வந்து எவ்வளோ தூரம் கூட சேர்க்குறோமோ அவ்வளோ தூரம் நல்லா இருக்கும். வட்ட பக்கத்தில் 2 சின்னாக்கள் சாப்பிடுவோம் எடுத்து. இப்போ தக்காளி பழம் போட்ட உடனேயுமே நெய்யோடு கிடந்து அப்படியே இதை உண்மையே நாங்கள் வந்து மசிச்சு விட்டாலே நல்லா இருக்கும் தக்காளி பழத்தை.
நல்ல ஒரு வாசமாக இருக்கும் உண்மைக்கும். இப்போ தக்காளி பழம் வந்து வேறுங்க ஃபுல்லாக பொரிஞ்சு கொஞ்சம் கரையிற மாதிரி வேற வேணும். இஞ்சால சாப்பிட்றதுக்கு இன்றைக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு காவியா அவி மோனிகா இல்லை மோனிகா அணுகிட்ட போயிட்டா வேலுக்கு நான் செய்து கொடுக்க போகிறேன். அடுத்த பேரில் பச்சை மிளகாய் வேணும். காவியாவை பச்சை மிளகாய் எடுத்து நோடியாங்கோ. இந்த உண்மைக்குமே வீட்டில் இருக்கிறத கொண்டு தான் செய்கிறோம். கடையை போட்டு கொண்டு வந்துருக்கிறாள். ஆனால் இது வந்து குறுக்கவும் பட்டியில் வடிச்சாவி எட்டும். நமகாய் மிளகாய் சரி. இப்போ நான் தக்காளி பழம் நல்லா வேகி கொண்டு வேற விட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் போட்டு பார்ப்போம். ஓகே, எல்லாமே வந்து இதண்டி கொண்டு கேட்க இஞ்சியை வந்து நாங்கள் ஒரு பாருங்க அப்படியே கொஞ்சம் போட போகிறோம். இந்த இஞ்சி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறேன். அதுமாதிரி கொஞ்சம் இஞ்சியை வச்சுட்டா கடைசியாக போட்டால் நல்லா இருக்கும், வாசத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு சோறு அவிஞ்சொண்டு வரைக்கும் அதனுடைய ஒரு சொட்டு வச்சுருக்கிறேன். அது வித்தியாசமாக இருக்கும். இஞ்சி போட்டோடனே ஒரு வாசம் கொண்டு வரும். உனக்கு மூக்கே இல்லை போலோட கெண்ட பேரைக்கு ஒரு வாசம் பேர் இல்லையா உனக்கு? எங்கே கேட்டால் தான் நான் சொல்கிறேன். வருது வெட்டி பார்த்து தான் சொல்கிறேன். வாசம் பண்ணுறது வந்து மோப்பத்தில் வரணும். சரி, இனி வந்து கருவேப்பமில்லை ரம்பையிலே வந்து போட போகிறேன். இனி கருவேப்பமில்லை ரம்பையில் கருவேப்பிலை ஓடி நான் கடைசியாக கொஞ்சம் போடுவோம் தான் நல்லா இருக்கும். பரவாயில்லை, இப்போ போட்டு விட்றேன். இதே வெண்ணெயில் பிறலை தக்கனே ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கணும். காவியா, இதை பார்த்துட்டு நீ அம்மாவுக்கு போய் சமைச்சு கொடுக்கணும். இதே மாதிரியா முழங்கையில் இதை பார்த்துட்டு செய்கிறான். இந்த வேறு நல்ல வடிவாக இருக்குது. உண்மையிலேயே வந்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கிற பொருட்கள்லையே உங்களோட வீட்டில் இருக்கிற கோழிகளை பிடிச்சி அப்படியே வந்து செய்யுங்க. வீட்டில் இருக்கிற பொருட்கள் வீட்டில் இருக்கிற நல்ல போட்டுக்கோழி ஊர்கோழி இஞ்சி வந்திருக்கிற பதத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பதத்தோடைய வச்சு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தனி மிளகாய்த்தூள், அதாச்சும் வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து 2 கரண்டி, இதால் வந்து 2 கரண்டி போட வேணும். இப்படி தட்டி போட்டு இப்போ தான் நீ கிட்ட வந்து நிற்கிறேன். இதால் வந்து 2 கரண்டி தூள். இது வந்து தனித்தூள். அப்போ அதனுடைய நாங்கள் கூட போட்டு உரைக்கும். இந்த சின்னாக்கெல்லாம் தரோம் படியாக கிண்டை விடணும் படியாக. சரி, நாங்கள் இப்போ வந்து கட்டி உப்பு தான் போட போகிறோம். இங்கே இவ்வளோ உப்பு காணும். ஏன்டா இந்த வேறு கல் உப்பு தூள் உப்புன்றா தான் எங்களுக்கு வந்து கணக்கு தெரியாது. கல் உப்பு வந்து கையில் அள்ளி போட்டாலே தெரியும். இந்தா ஓகே, ஏதாச்சும் வந்து உப்பை போட்டுட்டு கிண்டி விடணும். அடுப்பு வந்து எப்போயுமே மீடியம் சைஸில் இருக்கணும். அடுப்பு இல்லைன்னா கறி போடும். எல்லாம் ப்ரௌன் நாசம்தான். அடி பிடிக்காதபடி கிண்ட போகணும். ரைட், இனி வந்து எல்லாம் கிட்ட வந்துட்டு இனி வந்து மசாலா புரட்டி வச்ச சிக்கனை வந்து போடுறாங்க. இந்த கூது சிக்கன் மசாலாவையும் பழிச்சு போடணும். அப்போ டேஸ்ட் எனக்காவியா எல்லாத்தையும் படியாக பிரட்டி விடணும். மசாலாவோட எல்லாம் சேர்கிற அளவுக்கு பிரட்டி விடணும். சரி, இப்போ இந்த ரஜ்ஜியில் இருக்கிற தண்ணி வந்து பெருகி வரும். இப்போ நாங்கள் நார்மலாக வந்து மூடி விட்டோம்னு சொன்னால் மூடியை கொஞ்சம் அடுப்பையும் கொஞ்சம் கூட்டி விட்டோம்னா ரஜ்ஜியில் இருக்கிற தண்ணி பெருகும். பெருகி வர விட்டு பார்ப்பேன். பெருகும் இல்லை என்ன வெறும் என்ன கூட்டல் கழித்தல் பெருக்கலை. ஒரு 3 நிமிஷம் கழித்து நாங்கள் இதை வந்து திறந்து பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். எல்லாமே நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதேமாதிரி இந்த அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த அரிசிக்கு வந்து 4 கப் தண்ணி, எப்போயுமே கப் அரிசி. அப்போ 2 கப் அரிசிக்கு வந்து வளமையாக நாங்கள் வந்து தண்ணி விடணும்னு சொன்னால் சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் எப்படி விடணும். ஏன்னா அன்றைக்கி நான் சோறு செய்யக்க வந்து தண்ணி கூட விட்டு குழஞ்சி கஞ்சியாக எல்லாம் படித்தேன் நான். 2 கப் அரிசிக்கு வந்து 4 கப் தண்ணியை விட்டோம்னு சொன்னால் அவிஞ்சு வேற சரியான அளவான முறையில் இருக்கும். சில பொம்பளைகளுக்கு இது வந்து தெரியாமல் இருக்கும்.
உண்மையாக திடீரென வந்து செய்கிறார்களுக்கு இப்போ இது கூட என்னென்னு சொல்கிறது செய்து பார்க்க அனுபவம் அது அனுபவ ரீதியால் வந்து சொல்கிற கதை. சரி இனி வந்து இதை ஃபுல்லாக மூடி இருக்கிறேன். இதை நீ அரிசியை போட்டு தண்ணியையும் விட்டு இதை வந்து ஃபுல்லாக மூடி விடுறது தான் இந்த பிரியாணிக்குரிய சிக்கன் பிரியாணிக்குரிய ஒரு விஷயம். இனி இதை வந்து பிள்ளைகள் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை இடையில தேவைன்னு சொன்னால் தூளுப்பு இருக்குது. இப்போ இதை வந்து நாங்கள் இப்போ என்னடா திறந்து பார்க்க போகிறோம். அப்போ திறந்து பார்க்க போகிறோம் பாருங்க இந்தா அப்படி இருக்கண்டு வேற ஒரு லெவலில் இருக்குது. எல்லாம் அவிஞ்சு கொண்டு இப்போ 4 கப் தண்ணி வந்து இதுக்குள்ளே இருக்குது. அதனடியாக பாருங்க 4 கப் தண்ணி வந்து அப்படியே விடுறேன். தண்ணின்ற அளவு வந்து சரியான முக்கியமாக இருக்க வேணும். அப்படியே ஒருக்கா கிண்டி விட வேணும். தண்ணியோட வந்து உப்பு எல்லாம் சேர்ந்து அப்படியே அவிஞ்சு வரும். இனி அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இதண்டி வரைக்கும் இந்த அவங்க தேசிக்காய் வந்து வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த இப்போ நான் இதை வந்து புளிஞ்சு தேசிக்காய் விட போகிறேன். தேசி புளி வந்து முக்கியமாக வேணும். தேசி புளி தான் ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறது உண்மைக்குமே. மற்ற தேசிக்காய்க்கு வந்து அதை ஏன் நான் சொல்கிற வரேன்றால் அமர்த்தி கொடுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா அந்த அமர்த்தி கொடுக்குற தன்மை காணா கிடக்கல்லோ பஜ்ஜா அமர்த்தி கொடுக்குமாண்டு. சரி இப்போ இன்னும் ஒரு பாதியை நாங்கள் விடலாம். அணைஞ்சாங்கன்றால் இந்த கரண்டியில் அமர்த்துறதுக்கும் இதில் இதுன்றதுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்குது. கையால் புழிஞ்சு விடுற மாதிரி வராது. அதே மாதிரி இதுலேயும் வந்து கிடக்குது. இதையும் புழிஞ்சு விடுவோம். உடனுக்குடன் நீங்களும் சமையலை வந்து கற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னால் மிஸ்டர் சுமனை ஃபாலோ பண்ணுங்க. உடனுக்குடன் நீங்களும் சமையலை வந்து கற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னால் மிஸ்டர் சுமனை ஃபாலோ பண்ணுங்க. அது நீங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு பாதியை விடுவோம். என்ன சமையலாக இருந்தாலும் ஈஸியான முறையில் கற்றுக்கொள்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு வித்தியாசமாக இருக்கணும். நாங்கள் செய்தால் மிஸ்ஸஸ் மேலேருந்து வர வீடியோ எல்லாமே வந்து வித்தியாசமான முறையில் இருக்கும். சரி இப்போ நாங்கள் இதை வந்து கொஞ்சம் நேரம் கிளக்கி விட்டுட்டு இப்போ ஒருக்கா இந்த புளி எப்படி இருக்குன்றது ஒருக்கா நக்கி பாப். சரி தேசிக்காய் தண்ணி மேய கிடக்குது. அது இப்போ தான் இருக்கிறபடியால் எல்லாம் அவிஞ்சு வேறு லெவலில் பிரியாணி மாதிரி வரும். உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்கும். இதையும் நான் கூட விட்டுட்டு வைங்கோன் தேசிக்காய் தண்ணி தான் சரியா அதனுடைய அளவாக விடணும். இதையுமே அப்புறம் சீனியை போட்டு குடிக்க சரி பக்கத்தில் என்ன புக்கே ஆக்குறான் கோழி புக்கை சீனி புக்கை. சரி இப்போ வந்து பாருங்க இது வந்து நான் ஃபெம்பிளாக கேட்குற கதை இப்படி தான் வந்து செய்முறை இருக்கும். இதை நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்து மழை கற்றுக்கொள்ளலாம். இது வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ அரிசி நாங்கள் சோறுக்கு இது மாதிரி தண்ணி வடிவாக கொதிக்க வேணும். இப்போ அரிசி வந்து ஃபுல்லாக சிக்கன் எல்லாம் ஊறுக்கீரி எல்லாம் தண்ணி வடிஞ்சு நல்லா ஹீட் ஆகின அப்புறம் தான் அரிசியை போட்டு மூடி வைக்கிறோம். அவிஞ்சு வருது எடுத்துக்கொண்டு சாப்பிட்றோம். இதுக்குள்ளே வந்து சத்தம் கொதொண்டு கேட்குது. ஆனால் கேட்டாலும் இதுக்குள்ளேருந்து ஆவி வெளியில் வருது. வேறுங்க ஹீட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஆவி வெளியில் தள்ளும். இப்போ நாங்கள் திறந்து பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் எப்படி இருக்கின்றது. இந்த வேறுங்கோ எப்படி கொதிச்சிருக்கின்ற கொதொண்டுது இருந்தா. அப்போ இந்த கொதிப்போடையே என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் வந்து அரிசியை வந்து போட போகணும். என்ன இந்த இப்படி அரிசியை போடுவோம். அரிசி ஏற்கனவே கொஞ்சம் ஊற வச்ச லைட்டாக ஊற வச்ச அரிசி தான் ஊற வச்சு 15 நாள் ஆகிட்டுங்க நான் சமையல் பழகுறதுக்கு. இப்போ நாங்கள் வீடியோ போட நாளில் இருந்து ஃபுல்லாக சமையல் வேலை தான். வெளி வேலையையும் பார்க்குறது வந்து நின்று கொண்டு நான் எனக்கு எந்த கையால் சமைச்சு சாப்பிட்றேன். எனக்கு ஓகேயாக இருந்துச்சு. இது இப்போ 15 நாளில் வந்து எல்லாத்தையும் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. உண்மைக்குமே பெரிய வேலை இல்லை. முந்தி தான் நினைச்சது அது பெரிய வேலையண்டு. ஆனால் அது பெரிய வேலைன்ற அளவுக்கு இல்லை எதுவுமே. இதா இப்போ அரிசி சொன்னால் முக்கியமாக வந்து நாங்கள் வளமையாக அடுப்பை வந்து கூட்டி விடுவோம். அடுப்பு வந்து முக்கியமாக எங்களை சமைக்கிறதோடு சேர்த்து கண் பார்வை அடுப்பில் இருக்க வேணும். நாங்கள் அறியாமல் உள்ளுக்குள்ள எல்லாம் ஹீட் ஆகிக்கொண்டு மேலால் வந்து வைக்கையில் பொரிஞ்ச மாதிரி பொரிக்கிற சமன் பொரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ இந்த உள்ளுக்கு அரிசி அவியாக விட்டுரும். அப்போ அடுப்பு நாங்கள் லோவில் விடணும். எப்போயுமே லோவில் அடுப்பில் கண்ணாக இருக்கணும்.
இப்போ நான் மறுபடியும் அரிசியை போட்டபடியாக கொஞ்சம் குடிச்சு பார்க்க போகிறேன். இப்போ பதத்துக்கு வருது. மசாலா தூள் இஞ்சி எல்லாமே இப்போ திருப்ப கொஞ்சம் போட்டு விட்டுனா, ஆனால் கொஞ்சம் புளி விட்டால் நல்லா இருக்குமாண்டா யோசிக்கிறேன். பார்ப்போம், நான் கடைசியில் பார்ப்போம்மா. கொஞ்சம் மவிஞ்சு கொண்டு இந்தா இப்படியே நீ மூடி விட போகிறேன். ஆனால் பச்சை மிளகாய் அதெல்லாம் கொஞ்சம் கூட போட்டு இதாக இருந்தால் நல்லா இருக்கும். சின்னாக்கள் நான் சாப்பிட்றது, நான் சாப்பிட்றத விட இப்போ இன்றைக்கு இவங்களுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும் சின்னாக்கள் கண்டபடியாக தான் இதாக விட்டுருக்கேன். நீ ஃபுல்லாக அரிசி அவிஞ்சி வர விட்டு பார்ப்போம். சரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து மாற்றி தான் எடுக்கிறேன். ஏன்னா அந்த ஃபோன் வந்து திடீர்னு நின்றுட்டுது, வேலை செய்யலை, வேறு ஃபோனில் எடுக்கிறேன். அதோட குழப்பம் இங்கே சட்டப்படி வந்துட்டுது. சிக்கன் பிரியாணி எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இப்போ இதுக்கு நெய் விட போகிறோம். நல்லா அவிஞ்சு எல்லாம் தரமாக இருக்குது. இதுக்கு நெய்யை விட்டு போட்டு கிண்டி எடுத்து விட்டோம்னா ஓகே இருக்கும். தேவையில்லை, எனக்கு காணும் நெய் விட்டது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அவங்கள்ட புட்டு பானை. புட்டு பானையில் வந்து முட்டை ஆவியுது. இப்போ 6 முட்டை வச்சுருக்கணும். 6 முட்டை வாங்கினாங்க, 6 பேருக்கு கொடுக்குறதுக்கு. இந்தியாவில் அதுக்குள்ள ஏங்க ரைத்தா போட்டு வச்சுருக்கிறேன். தப்பண்டு வெங்காயம் எல்லாம் பட்டி ரைத்தா போட்டாச்சு. அதே மாதிரி இந்தியாவில் முட்டை அவிஞ்சு வருது. அவிஞ்சு வந்த அப்புறம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்து கொண்டு இருப்பேன். நம்ம ஒன்றும் கதைக்க மாட்டேன். ஆனால் சாப்பாடு டேஸ்ட் இல்லையோ என்னன்றதை வந்து ஒரு விளக்கமாக சொல்லிவிடும். ஏன்னா காவியா ஆமாம் இல்லை, எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டு வந்து வேணுன்ற சரி. சாப்பாடு வந்து எல்லாமே ரெடி, முட்டை இல்லாமல் வச்சு வெங்காய சம்பல் எல்லாம் போட்டு வச்சு விட்டு கிடக்கு, ரைத்தா எல்லாம் செய்து வச்சு விட்டு கிடக்குது. காண்டாடி இங்கே ரைத்தா போட்டு சாப்பிடலாம். இங்கே என்ன இது முட்டை அதனால ஒன்று கம்சி ஆக்கிருக்குது. சாப்பிட்டு பாருங்க. அப்போ எப்படி இருக்குண்டு எப்படி இருக்கு சமையல் பார்த்துங்க. ஓகே வழியாக இருக்குங்க பார்க்கும். அவ என்ன மாதிரி சாப்பிடுங்க. அப்போ பாருங்க, அந்த ரைஸ் எல்லாமே வந்து என்னென்னு சொல்கிறது பதமாக அவிஞ்சு வந்துருக்கு. நான் எப்படி இருக்கு, உப்பு புளி இல்லை. சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் சாப்பிட்டு சுடுதல்ல அகம்ப சொல்லுவேன். சிக்கன் கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்குது, அவ்வளோ நல்ல. எப்படி இருக்கு? அதான் நெய் விட்டு தானே நல்லா இருக்கும். மேலுமே வாசமா இருக்கு. ஓ, அந்த நாக்கில் வந்து தெரியுது நெய்யின்ற தன்மை. இன்னும் கொஞ்சம் சூடு குறையா இருக்கும். என்ன இப்போ தானே அடுப்பில் இந்த ரக்கினா கொஞ்சம் தூங்க இல்லையா? அப்போ பசி விடுற அவளுக்கு. சரி, அப்படி சொல்லவே இல்லை அப்படி இருக்குண்டு. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. இது வந்து ஊர்கோழி, அதாவது ஊர்கோழியில் செய்தால் இன்னும் திறமையாக இருக்கும். என்ன வேணும் ப்ராய்லர் உங்களோட வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சமையலை வந்து நீங்களும் செய்து பார்க்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதம்பதமான முறையில் அரிசியும் சரியான முறைக்கு வடிஞ்சு வந்திருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இதை விட வித்தியாசமான முறையில் மிதக்கும் உங்களுக்கும் நல்லா இருக்குது உண்மைக்குமே. ஓகே, அப்புறம் அந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன். இந்த கருத்துக்களை எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய வீடியோட சந்திப்போம். பாய்.